Liquor based cocktail. Today's we are going to discuss about liquor based cocktails. First one is grasshopper. Grasshopper na என்னன்னு தெரியும்ல? Grasshopper na வெட்டுக்கிளியா சார்? ஆமா. ஓகே. First one is grasshopper. அதோட ingredients வந்துட்டு 3/4 ounce of cream de mint. மென்ட்டோட க்ரீம் வந்துட்டு 3/4 ounce 3/4 ounce. அடுத்து வந்து க்ரீம் டி கொக்கோ க்ரீம் வந்துட்டு 3/4 ounce. அடுத்து லைட் க்ரீம் அது வந்து 3/4 ounce. இது வந்து இது பண்ணுறது வந்துட்டு சர்வ் பண்ணுறது ஷாம்பைன் சாசரில் வச்சு சர்வ் பண்ணணும். கார்னிஷ் எதுவும் கிடையாது. அடுத்து ஃப்ளேமிங் பி 52. ஃப்ளேமிங் பி 52ன்றது வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பில்டிங் காக்டெயில் மாதிரி. யூ கேன் சி தி 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இன் திஸ். மேலே வந்து ஒரு பிங்க் கலர் இருக்கு, நடுவில் ஒரு ஒயிட்டு, அடுத்து கீழே வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் கலர் இருக்கு. அப்போ அதில் வந்து 10 ml ஆஃப் கல்குவா, 10 ml ஆஃப் அமரிட்டோ, 10 ml பெல்சி ஐரிஸ் க்ரீம். இது வந்து கிளாஸ்வேர் வந்து ஷார்ட் கிளாஸு. கார்னிஷ் வந்து மோஸ்ட்லி சர்வ்டு வித் ஃப்ளேம்டு. இது கார்னிஷ் என்ன அப்படின்னா மேலே வந்துட்டு அதை வந்து லேசாக வந்து ஃப்ளேம் பண்ணி விட்ருவாங்க. மேலே தெரியுதா ஃப்ளேம் தெரியுதா அங்கே ப்ளூ கலரில்? ஆமாம் சார். அது வந்து கார்னிஷ். அது ஃப்ளேம் இது பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேர்ன் ஆகி அதுவாக அணைஞ்சிரும். அணையிற வரைக்கும் அது வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து கோல்டன் ட்ரீம். இன்கிரீடியன்ட்ஸ் வந்து 2 ounce ஆஃப் கேலியானோ, 1 ounce ஆஃப் க்ரீம் டி கோகோ, 1/2 ounce ஆஃப் ட்ரிபிள் செக், 3 ounce ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ், 3 ounce ஆஃப் லைட் க்ரீம், ஐஸ் கியூப்ஸ். இதெல்லாம் சேர்த்தணும். சர்வ் பண்ணுறது காக்டெயில் கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இதில் வந்துட்டு உனக்கு ஒரு இது மாதிரி கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, காக்டெயில் கிளாஸோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதை பார்க்குறீங்க. இந்த கோல்டன் ட்ரீம் காக்டெயிலோட டோட்டல் மெஷர்மெண்ட் இந்த ரெசிபிக்கு எவ்வளோன்றதை பார்த்துட்டு இதை எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா?